அடி பாவி, கட் வேற பண்றாளே, இப்ப இத ப்ரூவ் வேற பண்ண முடியாது. நீங்க வந்து யாருன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் இன்டர்வியூ எடுத்த ஒரு ஆள். ஜாக்லின் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா சும்மா ஃபில்லர் இருக்காங்க. எனக்கு வாழ்க்கையில யாரை பத்தி பொறாம இருக்குன்னு இந்த கார்டுல இருக்கா. அந்த கார்டுல சொல்லுங்க. பவர்ஃபுல் பிளேசஸ் மேக் பீப்புள் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. கிடையாது, பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ராக்கி பாயா இருக்கீங்க, நீங்க பிரபாஸ் அதெல்லாம் இருக்கணும். டிராவல் vlogs பண்றவங்க என்ன இப்படியே பண்றாங்க. எப்ப கல்யாணம் இருக்குன்னு சொல்லவா? இந்த மாதிரிலாம் கேள்வியாக நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப கேட்டுதாங்க நல்லா வியூஸ் போகுது. என்ன போகுது? வியூஸ். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய நடிகைகள்லாம் இங்க படுத்தாங்கன்னா எப்படி சூப்பரா. ஹாய் மாதேவன், கமலா மேம் இருக்கீங்களா? ஜாக்லின், யா, வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரிஸ். ஏன் உங்களோட ஷோக்கு பெட் டைம் ஸ்டோரின்னு நீங்க ஒன்று வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. ஒருத்தவங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஷோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு கதைகள் ரொம்ப பிடிக்கும் அண்ட் படுத்துட்டே கதை பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. உட்கார்ந்தா இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் அப்படிலாம் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நீங்க வந்து யாருன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் இன்டர்வியூ எடுத்த ஒரு ஆள். டக்குன்னு பார்த்தா ஏ ரஹ்மான் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, டக்குன்னு பார்த்தா வந்து கங்கை அமரன் சார் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, டக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களாம் இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். என்ன எது கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்களேன். ஜாக்லின் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா சும்மா ஃபில்லர் இருக்காங்க. கிடையாது, டிவியில் உங்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இவங்களை ஒரு ½ அன் ஹவர் இவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் மீட் பண்ணேன். அப்போ தான் ஒரு ஸ்பிரிட் அனிமல் மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஏன்னா நீங்கள் பயங்கரமாக அன்அப்பாலஜெட்டிக்காக அடித்து துவம்சம் பண்ணி பேசினதெல்லாம் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஜாலியாக, உங்கள் எனர்ஜி ரொம்ப கண்டேஜியஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். தலகாணி கீழே சில சீட்டுகள் இருக்கு, அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே தான் பரவாயில்ல. என்னோடது எங்கே இருக்கு? என்ன இதெல்லாம் என்னது? சும்மா இந்த கார்டு நீங்க பண்ணீங்களா வாங்குனீங்களா? வாங்கினேன். அப்படியா? அடுத்த செக்மெண்ட்டுக்கு நீங்களே பண்ணிருக்கீங்களா? சீசன் 2க்கு வந்து நாங்களே ரெடி பண்றோம். சூப்பர். If you could travel anywhere right now, where would you go? இப்போ உடனே போகணும்னா உடனே ஏஞ்சி கிளம்பணும். நீங்களே பிஸா எல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்களா? அதாவது பிராக்டிக்கலா சொல்லியா? இப்ப விசாவும் கொடுப்பீங்க, எங்க போனா? கேள்வியே இம்ப்ராக்டிகல் தான், அதனால உங்களுக்கு எல்லாம் வேணா கொடுப்பேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? பிரைவேட் ஜெட் உங்களுக்கு ரெடி. ஓ, அப்படினா I'll definitely go to Paris. பாரிஸ் இங்க இருக்கிற பாரிஸ் இல்ல, உடனே அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு ஜோக்கா? இது ஒரு ஜோக்கா? நான் ஜோக்கர்ஸ் இல்ல, டெஃபினட்டா இத பாக்குற ஒருத்தனாவது கீழ அந்த கமெண்ட்ட போடுவான். எங்க இருக்க பாரிஸ், பிராட்வே தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். டெஃபினெட்லி வில் சே. நான் சொல்லுது பிரான்ஸ், அங்க இருக்க பாரிஸ். பாரி. யா. ஏன் அப்படின்னா எனக்கு குழந்தையில இருந்தே வந்துட்டு ஐ வாண்ட் டு கோ டு வெக்கேஷன்ஸ். எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போனதே கிடையாது இது வரைக்கும். ஒரு வாட்டி கூட இந்த மே மந்த்ல வந்து ஸ்கூலுக்கு போனோடனே எழுத சொல்லுவாங்கல்ல, வெக்கேஷன்ஸ் பத்தி எழுதுங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து என்னோட கற்பனை வெக்கேஷன்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். இங்க போயிருக்கேன் நான் எழுதியிருக்க மாட்டேன், அங்கே போனதே கிடையாது. போய் ஃபுல்லா போய் எவ்ரிதிங் இஸ் லைக் மை ட்ரீம் வெக்கேஷன்ஸ். லைக் நான் போயிருந்தா அது என்ன பண்ணியிருப்பேன். அந்த ட்ரீம் லெட்டர்ஸ்ல எங்கெல்லாம் போயிருக்கீங்க? பாரிஸ் போயிருக்கேன், ஓகே, அதுக்கப்புறம் துபாய் போயிருக்கேன். எனக்கு அந்த சின்ன சின்ன வயசுல தெரிஞ்ச ஊர்கள் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்போ எனக்கு அமெரிக்காவில் வந்துட்டு நிறைய சிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ அமெரிக்கா தான் தெரியும். இப்போ நமக்கு வந்து ஆம்ஸ்டர்டாம் எங்க இருக்கு? ஓ, அது யூஎஸ்ல தான் இருக்கா? ஓகே, அந்த மாதிரி எனக்கு தெரியுது இல்ல. எனக்கு அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஸோ யூஎஸ் போயிருக்கேன், அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு வாட்டி என்னோட டவுட், ஆம்ஸ்டர்டாம் யூஎஸ்ல இருக்கு இல்லையா? எங்க இருக்கு? யூரோப்ல இல்ல. ஆம்ஸ்டர்டாம் யூரோப்ல இருக்கா? ஆமா, ஆம்ஸ்டர்டாம் அமெரிக்கால இருக்கா? சரி, ஏதோ ஒண்ணு எங்கேயோ இருக்கு, இப்பயும் தெரியல. ஓகே, அப்ப நான் வந்து சும்மா போட்டு விட்டேன். லாஸ் வேகஸ் எங்க இருக்கு? லாஸ் வேகஸ் வந்து அமெரிக்கால தான் இருக்கு, யுஎஸ்ஏல இருக்கு. யுஎஸ்ஏல இருக்கு. அந்த மாதிரி எனக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு அமெரிக்கா போயிட்டேன். எங்க ஆன்ட்டி அப்பவே லண்டன்ல இருந்தாங்க, லண்டன் அந்த மாதிரி எழுதுவேன். எனக்கு ஆக்சுவலா அது எப்போன்னா நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து அப்படி. அதுக்கு முன்னாடி என்னோட ஆசை என்ன இருக்கும்னா சென்னைக்கு போயிட்டு வந்துன்னு எழுதுவேன். எந்த ஊர்ல இருந்தீங்க நீங்க? நான் வந்து சென்னைக்கு மிக அருகில் ஒரு 50 கிலோமீட்டர்ல தான் என் வீடு இருக்கு. ஆமா,
ஆ ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா என்னை வந்து கூட்டிட்டு வர மாட்டாங்க இங்க. ஓ பாருங்க, ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்துட்டு நீங்க சென்னைக்கு போனதே ட்ரீமா நினைச்சு எழுதிங்க. பீச்சுக்கு போகணுன்றது எனக்கு அவ்வளோ ஆசை. எப்போ ஃபர்ஸ்ட் பீச் போனீங்க? பீச் வந்து ஐ திங்க் 11th படிக்கும்போது நினைக்கிறேன். ஓ அப்போ உங்களுக்கு எங்க போகணும்னு ஆசை? அண்டார்டிகா போகணும் எனக்கு. ஏன்னா நான் சில போலார் பேர் ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன். ஆ நீங்க ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோ. ஒரு கிளிஃப் மேல ஒரு போலார் பேர் உட்காந்துருக்கும். நான் பார்த்தது இல்லை. முன்னாடி ஃபுல்லா ஒரு வறண்ட நிலம் இருக்கும். ஓகே ஓகே, அதில் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் ஐஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். அதனால யூ வாண்ட் டு கோ see போய் பார்த்துட்டு அந்த கிளிஃப் மேல நீங்க உட்கார்ந்து பார்க்கணும். அந்த கிளிஃபுக்கு போகணும்னு தெரில, பட் சொல்கிறேன் அதெல்லாம் அழியறதுக்கு முன்னாடி புரியுது ஒரு தடவை போய் பார்த்துட்டு. கரெக்ட் தான். நேம் ஒன் பர்சன் who inspires you and explain why they do. பேசிக்கலி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தது வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்கள தான். என்னதான் நம்ம வந்து இந்த டெலிவிஷனில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை புக்கில் படிக்கிற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணாதுன்னு நான் சொல்ல வரல, பண்ணுவாங்க தான். வீட்டில் பார்த்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எங்கே கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் மை மம். பட் இன்ஸ்பைரிங் கேட்டால் இட்ஸ் லைக் மை மம் அண்ட் இப்போ மஞ்சரி. ஏன்னா 2 பேருக்குமே தே ட்ராவல்ஸ் வித் ஈக்குவல் ஸ்டோரி. பீங் அ சிங்கிள் மதர் அண்ட் ஹவு தே ஃபேஸ் திஸ் வேர்ல்டு. ஐயோ இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீரியஸாக சொல்கிறேன். இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நம்ம நினைக்கிற மாதிரி அது ரொம்ப ஈஸியே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணுறோம் அப்படின்னாலோ இல்லை ஒருத்தங்களை பிடிச்சிருக்குனாலோ ஒரு போஸ்ட் போட்டோன்னா அதில் இருக்க ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம 2 பேருக்கும் அது என்னைக்கோ ஒரு நாள் செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா கூட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது டு த வேர்ல்டு. ஏன் நிறைய பேர் வெளியில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சொல்ல மாட்டேங்கிறாங்க? கண்ணு பட்டுரும் இது பட்டுரும் அதுப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஓகே, எனக்கு கண்ணு பட்டும் கால் பட்டும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை இதுதான், ஏதோ ஒன்று படட்டும். ஓகே, பட் ஆனால் இப்போ எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வர மாட்டேங்குதுன்னா அதை நான் எப்படி சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறது? அவங்கள்ட்டே போய் சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்று தோணும், எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே. அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. ஆனா இந்த ப்ரெஷர்னால ஒண்ணா இருக்கவங்கள நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எங்க அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பியூட்டிஃபுல் லேடி என்ன அதை எப்படி ஃபேஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருக்காங்க. அது எனக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு நான் வந்து எப்படிதான் இந்த சொசைட்டியை ஃபீல் பண்ணுறேன், எப்படிடா இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு உட்காந்து பயப்படும் போதா இருக்கட்டும், இல்லை அடுத்த நாள் எப்படிடா சாப்பாடுக்கு என்ன பண்ண, இதெல்லாம் யோசிப்போம். இதெல்லாம் எங்கள் அம்மா எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணுறது. மஞ்சரியும் அதே தான். அவளை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு மூளை இருக்கு. நான் வந்து நீ என்னை காட்டில் எத்தனை விட்டால் கூட ஐ சர்வைவ். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவன். வாட் எவர் யூ டாக் ஐ ஹாவ் அ ஒப்பீனியன் டு சே. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்குல்ல, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷீ இஸ் வெரி போல்ட் எனஃப் டு சே ஆமாம் நீங்கள் வந்து எங்களை குடும்பப்படுத்துறீங்க தான் அப்படின்னு. ரொம்ப ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டா, நீங்கள் வந்து எங்களை பார்த்துக்க வேணாம், இங்கே வந்து பசங்களாம் சேர்ந்து உங்களை பார்த்துக்கிறோன்றீங்களா, பார்த்துக்கவும் வேணாம், தூக்கியும் வைக்காதீங்க, கீழே போட்டும் மெரிக்காதீங்க, விட்டுருங்க, நாங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துரும். ஒரு நாய் குரங்கு அந்த மாதிரி நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறோம்டா. லெட் மீ பி. யா, ஒண்ணு தூக்கி அப்படியே தலையில வச்சுட்டீங்களா, யார் தெரியுமா, கங்கா யமுனா சரஸ்வதி அப்படி புகழ்றீங்க. இல்லைன்னா வந்துட்டு ஏன் நீ வந்து ஷால் பின் போடாம வெளியில போற, மாயா சொல்ற மாதிரி பின் போட்டு போ, கலாச்சாரம் கெட்டெடுத்துடி அப்படின்னு சொல்லாம விட்டுறீங்களேடா, நான் ஏதோ போட்டு போறேன் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. What is something you really wish to know the answer to? Me? I don't know any answers. சூப்பர். எனக்கு எந்த ஆன்சரும் தெரிய தேவையில்ல. நிஜமே எதுக்குமே தெரிய தேவையில்ல. எனக்குமே தெரிய தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அப்படியே இருப்போம். அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டர் மட்டும் தான் நம்மளை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். அதுவும் கண்டுபிடிச்சா தப்போ கரெக்டோ, நம்மளுக்கு என்ன ஆன்சர், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே என்ன ஆன்சர் அவங்களுக்கு தேவையோ அதை தான் வச்சுக்கிறாங்கங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு வந்து இப்போ எங்கள் அம்மாட்ட போய்ட்டு எங்கள் அம்மா உனக்கு என்ன பிடிக்குமே தம்பி பிடிக்குமான்னு கேட்கும்போதே அதில் பதில் என்னவா இருக்கணும்னா என்ன பிடிக்கும் தான் அவங்க சொல்லணும்னு எனக்கு ஆசை.
அவங்க எனக்கு அந்த ஆன்சரை கொடுப்பாங்க. என் தம்பி கேட்கும்போது என் தம்பின்றுவாங்க. ஸோ விச் சாட்டிஸ்ஃபை மீ, அதுதான் எனக்கு ஆன்சரா வேணும். ஸோ எனக்கு எதுக்காகவும் ஆன்சர் தெரிஞ்சுக்க தேவையில்ல. தெரிஞ்சுக்கணுன்னா அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபார் எனக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்கும் போதுமே நமக்கு சாதகமான ஒரு பதில் வரணும் ஆமா ஆமா அப்படின்ற எதிர்பார்ப்புல தானே கேள்வி கேட்கறோம். ஆமா ஆமா அஃப்கோர்ஸ். புரியல, என்ன உங்களை தப்புன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? என்ன புரியலையே. நான் ஏத்துப்பேன் ஆக்சுவலா. ஐயா அப்படி இருக்காதீங்க. இல்லங்க, ஜென்யூனாவே ஏத்துப்பேன். ஒரு ஐயா பிரச்சனை, நானும் ஏத்துப்பேங்கய்யா. ஒரு பிரச்சனை இது தப்பு அப்படின்னா உண்மையாவே என் மேல தப்பு இருக்குன்னா அது என்ன ஆயிடும்னா ஒரு காலப்போக்குல நம்ம தப்பை ஏத்துக்கிட்டோம்னா ஓகே இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியுதோ அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க என்னே. அப்பதான் நான் நினைச்சேன் ஏய் அப்படி என்கிட்ட ஜென்யூனா அதை சொல்றது இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா யா ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். நான்லாம் சடனாவே ஏத்துப்பேன். அப்படியா? நான் அந்த அளவுக்குலாம் இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கேன். மக்கு அப்படின்ற ஒரு பேரை வாங்கி என்ன சொல்றது, எங்க வீட்டுல வந்துட்டுவாங்க நீ தான் ஏமாந்துட்ட வேஸ்ட் அப்படின்றவாங்க. அம்மா என்னை ஏமாத்திட்டாங்கம்மா, நீ ஏமாந்துட்ட அப்படின்றவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இந்த காலங்கள் இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நிஜமாவே ஜென்யூனா இருந்துச்சுன்னா இதுதான் சொன்னேன் முன்னாடி. நான் ஒரு பதில் சொன்னேன்ல, In a ரொம்ப sense. யோசிக்க மாட்டேன்னு. அலசி ஆராய்ஞ்சு அது எனக்கு இல்லை. யா குட், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இட்ஸ் ஃபைன். அப்படிதான் நம்புறேன். ஏன்னா அது ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நான் நிம்மதியா இருக்கேன்ல, நான் ஜாலியா இருக்கேன்ல. ஐ டோன்ட் ஹோல்ட் எனி கிரட்ஜ் டுவர்ட்ஸ் எனிபடி. எனக்கு என்ன பிரச்சனைனா அது ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னால் அவ்வளோ சீக்கிரமா மறக்க முடியாது. நான் அதையும் மறந்துடுவேன். அது உங்களுக்கு இருக்குல்ல, அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன் எதுக்கு எப்படி அந்த கொஸ்டின் மண்டையில் ஓடி என்னால் அடுத்த நாள் அந்த அவங்ககிட்ட பேசாமலே இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட பேசணுமானோ இருக்கும். ஸோ அதனால எனக்கு அது ஒரு பெரிய தலைவலி. எனக்கு அது ரொம்ப கஷ்டம். இஃப் யூ குட் பி எனிபடி எல்ஸ் ஃபார் அ டே ஹூ வுட் யூ சூஸ் டு பி அண்ட் வை? இதுக்கு நான் பதில் சொல்லவா? எனக்கு ராக்கி பாயா இருக்கும். ஷோ இவர் ஒரு அது என்ன படம் ப்ரோ? கேஜிஎஃப். கேஜிஎஃப் இல்ல, உங்களுக்கு இன்னொரு படம் தானே பிடிக்கும்? சலார். சலார் தான் அவரோட ஃபேவரட் மூவி. ஏன் நீங்க ராக்கி பாயா இருக்கீங்க? நீங்க பிரபாஸா தானே இருக்கணும். சலார் பிரபாஸ். ஓ வரதராஜ மன்னார் வந்து பிருத்திவிராஜ். தேவா தேவா இருக்கீங்களா? நான் தேவாவா இருந்துக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஆப்ஷன் பாத்தீங்களா? ஆப்ஷன் ஏ ராக்கி பாய், ஆப்ஷன் பி சலார். எதுவா இருக்கணும்னு கேக்குறாங்க. எனக்கு சொல்லுவேன், ஆனா அது ரொம்ப இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே, அந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க. எனக்கு ஜெயலலிதா மேமா இருக்கணும்னு ஆசை. எதனால? ஒரு நாள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா எனக்கு ஆக்சுவலாக அவங்களா இருக்கணும்னு கூட இல்லை, அவங்க பக்கத்துல இருந்து மேபி ஜெயலலிதா மேமோட பிஏ அப்படி வச்சுக்கலாம். பார்க்கணும் ஹவு அ பவர்ஃபுல் விமன் வில் லுக். எப்படி இருக்கும் இந்த அவங்களோட யோசிக்கிறது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஒரு ப்ராப்ளம் சார்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ அதனால மேபி ஜெயலலிதாவோட பிஏ எனக்கு மேமாக இருக்க வேண்டாம், மேமோட பிஏவாக இருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லுக். கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்களாயிருவீங்க. கற்றுக்க கூட வேண்டாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி. அப்படி அந்த அளவுக்கு தான் ஆசை. ராக்கி பாய் என்ன சொல்லியிருக்காரு? பவர்ஃபுல் பிளேசஸ் மேக் பீப்புள் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. கிடையாது, பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க நான் தப்பாவா சொன்னேன்? அப்படி ஏதோ ஒரு ராக்கி பாயா நீங்கள் ஆகிறீங்களா? சரி, ஃபிலிம் கேரக்டராக எடுக்கணும்னா கூட யாருமே இப்படி பயங்கரமாக அருந்ததியாக மாறிடுறேன். அருந்ததி வாழ்வீச்சு. ஆமாம், நல்ல சரியான கேரக்டருங்க அதெல்லாம். வாட் மேக்ஸ் யூ ஃபீல் லக்கி டு பி யூ? பீங் அ விமன் இஸ் லக்கி. சத்தியமா ஐயோ எனக்கு வந்து என்னை யாராவது வந்து நீ வந்து ஒரு பையன் மாதிரி இருக்க மாதிரி எனக்கு வந்து ஓகே. எனக்கு ஒன்று சொல்லுங்க. இப்போ இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இவ்வளோ கூல் ஆட்டிடியூடோட சகஜமாக பழகிட்டு அப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கும்போது நிறைய பசங்க வந்து அப்படியே உங்களை ஒரு மாமா மச்சான் சோனில் வச்சுருவாங்கல்ல. ஆமாம், உங்களை ஒரு பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு அது ஓகே தான், ஆனால் எனக்கு பையன் சொன்னால் பிடிக்காதுன்னா ஏன் பொண்ணு நல்லா தானே இருக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா எனது ஒரு நீ பையன் மாதிரிமா அப்படி சொல்லும்போது அவங்க மூஞ்சில ஒரு கர்வம் அப்படி ஒண்ணு இருக்கும். பாத்துருக்கீங்களா? இப்பதான் புரியுது நீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்க. நான் என்ன சொல்றேன், நான் வேற மாதிரி சொல்றேன். யாராவது என்ன வந்து ஒரு பையன் மாதிரிமா அப்படின்ற ஒரு கர்வத்தோட என்ன பார்க்கும்போது
ஓகே சரி நீங்க அப்படி பாக்குறீங்களா, எனக்கு அது வந்து வாவ் அப்படி இல்லை. எனக்கு அம்மா நீ ஒரு பொண்ணா தைரியமா இருக்கம்மா அப்படி சொல்லும்போது சீரியஸ்லி அப்படி இருக்கும் எனக்கு. தட் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ நாளா நான் இன்னொன்று சொல்லட்டுமா, எனக்கு பையனா தைரியமா இருக்கணும், பையனா அழக்கூடாது, பையனா சம்பாதிக்கணும், பையனா வந்துட்டு எதுக்குமே பயப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு பையன் மேலே போடப்பட்டிருக்க ப்ரெஷரும் கூட. எனக்கு அதுவே பிடிக்கல. ஏன்டா இவ்வளோ என்ன சொல்றது, அவனை வெறப்பாக்கிட்டே ஒரு நாளுக்கு நாள் அவனை போட்டு இப்படி ஆகு அப்படி ஆகுன்னு போட்டு அவனை ஏன் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி, அதுவே ஒரு மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மூத்த பிள்ளையா இருக்கும்போதே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தெரியுமா? என் வீட்டில் ஒரு டேப் மாற்றணும்னு கூட எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பிளம்பரை கூப்பிடு, எங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க எங்கள் வீட்டுக்கு பிளம்பரை கூப்பிடா, சென்னையிலேருந்து நான் வந்து யாரோ பிளம்பரோ அப்படி பார்க்கணும். என் தம்பி அந்த வீட்டில் தான் இருப்பான். கீழே இறங்கி போயிட்டு ஏதாவது 2 தெரு சுற்றினா கிடைக்கும். நான் தான் வீட்டை பார்த்துக்கணும் மூத்த பிள்ளை அப்படி எனக்கு ஒன்று இருக்கும். பட் ஐம் ஹாப்பி அபவுட் இட். பட் ஆனால் அது எவ்வளோ ப்ரெஷராக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது காலங்காலமாக பசங்க எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க டே? எல்லாருமே எல்லாருமே அப்படியே ஜாலியாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டு அப்படியே போட்டுவேடா அப்படின்றது தான். பீங் அ விமன் இஸ் வெரி நைஸ். ஐ டெல் நான் எல்லாருக்குமே சொல்ல, ஒரு பையனா எத்தனை பேர் வந்து பீங் அ மேன் இஸ் ஸோ ப்ரவுடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாமே அடுத்த ஜென்மம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் ட்ரூ. இஃப் தட் இஸ் ட்ரூ, நீங்கள் விமனாக பிறக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யூனோ எக்ஸ்ப்ளோரிங் ஆஸ் அ விமன் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றது வந்து டெஃபினெட்லி யூ ஷுட் அதை நீங்கள் ஒரு வாட்டியாவது பண்ணணும், அதை டேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு வாழ்க்கையில யாரை பார்த்து பொறாம இருக்குன்னு இந்த கார்டில் இருக்கா? அந்த கார்டுல சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையிலே இந்த நகை போட்டுட்டு வரவங்க, இந்த சாரி கட்டிட்டு வரவங்க, இந்த அழகா இருக்கிறவங்க, காசு பணம் எவனை பார்த்தாலும் எனக்கு பொறாமே கிடையாது. நீ எப்படியா இருந்துட்டு போன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். எனக்கு இந்த டிராவலர்ஸை பார்த்தா மட்டும் பொறாமை எங்கிருந்து வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கு. நானே கண்டு வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடம் போறாங்க அந்த அளவுக்கு நான் பயங்கரமா பொறாமப்படுறேன் அவங்கள பார்த்து. ஏங்க ஒருத்தங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல அவங்க காசையும் ஏர்ன் பண்ணி அதை வச்சு ஊர் ஜாலியா சுத்தி பாக்குறாங்கன்னும் போது என்னங்க வேணும் வாழ்க்கையில? உங்களுக்கு பேச பிடிக்கும்ல? ஆமா, பேசுறது சம்பாதிக்கிறீங்கல்ல, குட் தானே? பேசுறது சம்பாதிக்கிறது குட் தான். ஆனா எனக்கு டிராவல் பண்ணணுமே. ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு அப்ப பேசி டிராவல் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆமா, அதுதான் சொல்றேன். டிராவல் vlogs பண்றவங்களாம் என்ன அப்படி காட்டியா அப்படியே பண்றாங்க. அங்க பாருங்க பேசதானே செய்யறாங்க. ஐ லவ் டிராவலிங். டிராவல் vlogger. ஆமா, எனக்கு நான் மட்டும் டிராவல் vlogger ஆகி அதுல இருந்து வர காசுல வந்து நான் டிராவல் பண்ணும். எனக்கு அதுக்கு தான் காசு வேணும், வேற எதுக்கு? ஆக்சுவலா இந்த எபிசோட் ஆஃப் பெட் டைம் ஸ்டோரிஸ் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் தூங்கவே கூடாது. இல்ல, கத்தி படத்து கிளைமேக்ஸ்ல ஒரு பிரஸ் மீட் நடக்கும், அந்த மாதிரி ஜாக்லின் மோனோலாக் தான் அடிச்சு துவைச்சு எடுத்தாச்சு. ஆனா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா? எது என்ன மேட்டர் சொல்ல அந்த கடைசியா இந்த மோனோலாக் இதுல பண்ணீங்களே அந்த மாதிரி இல்லாம புரிஞ்சான்னு கேக்குறேன். ஏங்க நல்லா புரிஞ்சுங்க, பட் ஒரு அவுட் பர்ஸ்டா இருந்துச்சுன்னு சொல்றேன். நீ கத்தி படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அதுல கடைசியில அவங்க பேசுவாங்கல்ல, என்னன்னு 5000 கோடி திருடின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர். நான் வந்து ஒரு விஷயத்த நிஜமாவே சிரிக்காத. ஏங்க இருங்க, நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கஷ்டப்பட்டேன். நான் இப்போ மன வருத்தம் ஆயிடுச்சு. ஏங்க நான் அதுக்கு சொல்லுங்க. இப்போ அங்கே புரட்சி பேசியாச்சு, உங்களுக்கு புரியுதா? இருங்க நான் சொல்ல வரேன் ஒரு நிமிஷம். ஐயோ ஏதோ பிரச்சனை. ஆமா எனக்கு பிரச்சனை. எனக்கு ஜென்ரலாக கோவம் சிரிப்பேன் கொஞ்சம் லைட்டா. ஏங்க கோவப்பட்டீங்க இப்போ? ஒரு விஷயம் நான் சொல்றேன், அது எவ்வளோ நிஜமாவே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபார் மென் பீயிங் அ மென் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து சதுரங்க வேட்டை கத்தி படம் அப்படிலாம் சொல்கிறீங்க. சார் ஜாக் டென்ஷன் ஆகிட்டாங்க கைஸ். ஆமாம், ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பேச வந்தேன்? நிஜமாவே இப்போ அழுவ போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ முடிஞ்சிச்சா சொல்லுங்க, கிளம்பலாமா? இல்லை, ஒரு கேள்வி இருக்குது, நான் பதில் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் உண்மையாகவே வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா, வருத்தமாக இருக்கீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு புரியும். வருத்தமாக இருக்கேன். இல்லை இது உண்மையா? ஆமாம். எதனால்? அதான் சொல்கிறேனே, நான் வந்து நிஜமாவே அவ்வளோ ஃபீலிங்ஸோட வந்து மென் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். கிண்டலாக சொல்லலைங்க, உண்மையாகவே கிண்டலாக சொல்லுங்க.
அதடா இப்போ நான் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உண்மையாவே கிண்டலா சொல்லல. ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே கூல் ஆகுங்க. கூல் ஆயிட்டேன். முடிஞ்சிச்சா சொல்லுங்க நீங்க. Get back to ரொம்ப நேரம் ப்ரோ. Get back to முடிஞ்சிச்சா normal. அவ்வளவுதானே. Get back to normal. அவ்வளவுதான். ஓகே நார்மல் ஆயிட்டேன். பை गाइस. அடுத்த பெட் டைம் ஸ்டோரிஸோட உங்களை மீட் பண்றேன். until then bye from Martin. ஐயோ வெயிட் பண்ணுங்க. இது ஷோலாம் இல்லங்க. பட் நான் சீரியஸா கேக்குறேங்க. நான் என்னங்க உங்களை ஹர்ட் ஆங்க பண்ணிட்டேன்? ஆமா. ஏங்க நான் ஹர்ட் பண்ணலங்க. இல்ல எனக்கு புரியல. நீங்க கூப்பிட்டு வச்ச ஒரு क्वेश्चन கேட்ட அந்த क्वेश्चனுக்கு ஏதோ ஒன்று சொல்லி விடுங்க. ஜாக் நீங்க ஒரு குழந்தையை துன்புறுத்துறீங்க ஜாக். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாவே வருத்தமா இருக்கீங்கன்னா அண்ணி சாரி ஆனந்தி அவர் மூஞ்சே மாறுதுடி. ஐயோ நான் ஆனந்திக்கிட்ட சொல்லிட்டு வந்தேங்க இன்னைக்கு. அவரை நான் இன்னைக்கு ஒரு மாதிரி ஃப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. சாரி ப்ரோ. நான் ஏன் ப்ரோ இதுக்கெல்லாம் வச்சுக்க போறேன். எனக்கெல்லாம் அதெல்லாம் நல்லதா சொன்னீங்க. தள்ளப்பத்தியோடலாம் சேர்த்து சொன்னீங்களே ப்ரோ. இப்ப எது உண்மைன்னு எனக்கு தெரியல. இதுதான் ப்ரோ உண்மை. நான் சும்மா விளையாடுன ப்ரோ. எனக்கு வேற சிரிப்பு வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அவட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் போயிட்டு மைக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் கிளம்பிடலான் இருக்கேன். அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவாரா மாட்டிப்படி அப்படின்லாம் சொன்னா அவ. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு பயமா இருந்துச்சா? ஓரளவுக்கு. நீங்க மைக்ல கை வச்சா செத்த நினைச்சிட்டேன். இருந்துச்சா? ஆமா. ஓகே. சோ பாவமா இருக்கே. அடப்பா அடி பாவி கட் வேற பண்றாளே. இப்போ இத ப்ரூவ் வேற பண்ண முடியாதே. ஐயோ. ஹலோ. சரி நான் உனக்கு மாத்தேவனோட இன்டர்வியூக்கு போய் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன்? அவரை ஏமாத்துவேன்னு சொன்னேன். அவரை ஏமாத்திட்டேன் மச்சான். சரி அது பிராங்க்னு சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. அவர் பயந்துட்டாரு. ஐயோ அது ப்ரூவ் பண்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அப்படியா? இது நீ பேசு. எங்க இருக்கனா? பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு குழந்தைய துன்புறுத்திட்டாங்க. தாங்க லெட்டிங்க. நாங்க அத பிளான் பண்ணி முடிக்கும் போது தான் நீங்க டக்குனு ரூம்க்குள்ள இருந்து வெளில வர வந்தீங்க. ஐயோ அவர் கேட்டுட்டாரா அந்த மாதிரிலாம் வேற யோசிச்சேன். சுத்தம் நான் போய் யோசிப்பேன்னு நினைச்சிருக்கீங்க பாருங்க நீங்க. அவர் மூஞ்செல்லாம் மாறிடுச்சுடி. ஐயோ அது இப்ப அவர் நம்பவே இல்லை. நான் சும்மா தான் பண்ணேன்னு. நான் நிஜமாவே இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டாரு. இல்ல ஆனந்தி நான் யோசிச்சேன் மாத்தேவன் என்ன பண்ணதுன்னு யோசிச்சேன். எனக்கு சிரிப்பு வேற வருது. அப்பயும் ஒரு கண்டுபிடிக்க ரொம்ப பாவண்டியாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நம்பிட்டு வரேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐயோ இவங்க மைக்ல கை வச்சிட்டாங்க. எனக்கு பதறிடுச்சு. எப்படி இப்போ முடிப்பேன் அந்த ஷோவை? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நான் எவ்வளவு யோசிச்சோம். சரி நீங்க யுவன் சங்கர் ராஜா ரஹ்மான்லாம் இன்டர்வியூ பண்றீங்க. சரி நம்ம இன்டர்வியூ நாங்க பெருசாக்கலன்னா என்ன பண்ணலாம்? இன்டர்வியூல பாதியிலே நடந்து போனா தானே அது நல்லா இருக்கும். பாத்தீங்களா? நல்லா பிளான் பண்ணி ஏமாத்திட்டு நம்மள in வந்து the middle of the interview. Oh, you still not done that? No. எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஃபினாலே. ஆக்சுவலா இது எனக்கு நடந்ததே இல்லை. யாருமே என்ன பிராங்கே பண்ணதே இல்லை. ஐயோ நான் சும்மா எனக்கு ஜென்ரலா இவர் தெரியுங்க இந்த மனுஷனை. சரி இவர் எப்பவுமே ஜாலியாவே இருக்காரு. அது எப்படி அந்த மாதிரி யோசிச்சு நான் கொஞ்சம் அப்படி பண்ணேன். பட் ஆனா சாரி. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க மேல செம்ம கோவமா இருக்காங்களா? அதுக்காக தான் இந்த பழி வாங்கினேன். நீங்க வந்து அவங்களோட மீட் பண்ணவே மாட்டேங்கிறீங்களா? யூ ஆர் நாட் ஈவன் ஸ்பெண்டிங் டைம் வித் தேமா. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ ஏதாவது பண்ணி அவரை வந்து கொஞ்சம் இன்னைக்கு இரிட்டேட் பண்ணி இல்லை கலாச்சி விடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதுக்காக தான் நான் அதை பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட். சரி ஓகே இப்போ சொல்லுங்க. என்னதான் உங்களுக்கு சொல்லணும்? இது ஏன் ஷோவா உங்க ஷோவா? அதை முதல்ல எனக்கு சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரியல. அப்படி நான் நினைக்கல மாத்தேன். அப்படி நீங்க நினைக்கல. நான் வந்து எந்த ஷோ நம்ம ஷோ. நான் தான் மைக்கை கழட்டி வச்சுட்டு கிளம்பணும். நீங்க நான் கிளம்புறேங்க. தேங்க்ஸ். நிறுத்த மாட்டேங்கிறீங்க. நீங்க போங்க நான் பேசிட்டு இருக்கேன். அட பாருங்களா. பட் சூப்பர் ஜாக். நல்லா வந்திருக்குங்க. நல்லா உங்களுக்கு நல்லா வந்துட்டு எனக்கு அது போதும். இல்லை வேற ஏதாவது சொல்லணும் நான் சொல்றேன். எப்போ கல்யாணம் எனக்குன்னு சொல்லவா? இந்த மாதிரிலாம் கேள்வியாக நீங்க கேட்க மாட்டேங்க. இப்போ கேட்டுதாங்க. நல்லா வியூஸ் போகுது. என்ன போகுது? வியூஸ். This is season 1 of bedtime stories. ஓகே சீசன் 2ல நான் படுத்த இந்த பெட்ல நீங்க வேணா பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரீமியமா என்ன செலிபிரிட்டி பிரீமியம்
என்ன செலிபிரிட்டி? ப்ரீமியம். ப்ரீமியம் தானா? ப்ரீமியம் செலிபிரிட்டிஸ் இங்கே படுப்பாங்க இந்த பெட்டில். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய நடிகைகள்லாம் இங்கே படுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சூப்பரா ஹாய் மாதேவன், ஹாய். தமிழா மேம், நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்பவர் அப்படின்றது வந்து இட்ஸ் ரியலி சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் திங் தட் ஒரு யூடியூப் சேனலுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சது. பிகாஸ் எல்லாருனாலும் ஜாக் அண்ட் சில் அந்த மாதிரி தான் என்னால் யோசிக்க முடிஞ்சுது. அவ்வளோதான் அறிவு எனக்கு இருந்தது. பட் ஆனால் எல்லா விஷயத்தையுமே எவ்வளோ பாசிட்டிவாக இப்போ வர்றவங்க வந்து எவ்வளோ நெகட்டிவான பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்றத யோசிச்சு ஒரு கொஞ்சம் கூட இந்த கான்ட்ரவர்சியை பற்றியே யோசிக்காமல் நிஜமாலுமே ஜென்யூனாக எடுக்கிற யூடியூபர்ஸில் வெகு சில பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கிறது சீரியஸ்லி கிரேட். டெஃபினட்டாக இது சூப்பராக போகும். அண்ட் யூ ஆர் அ வெரி குட் நைஸ் பர்சன். ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி சக்சீட். Thank you so much, Jack. Thank you so much.